அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஆனது வரப்போகின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தியின் பொழுது உருவாகக்கூடிய யோகங்களால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இதில் மிதுன ராசிநாதன் புதன் பகவான் கடகத்திலும் சிம்மத்திலும் பெயர்ச்சி ஆகிறார். மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சி அதிபதியாக அமர்ந்திருக்கின்றார். மிதுன ராசியின் கிரக நிலை கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தனத்தில் சூரியன் புதன், சுகஸ்தனத்தில் சுக்கிரன் கேது, பாக்கியஸ்தனத்தில் சனி, தொழில் ஸ்தனத்தில் ராகு, ஐனசைன போகஸ்தனத்தில் குரு என்று கிரகங்கள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 17ஆம் தேதி தைரிய வீரியஸ்தனத்தில் இருந்த சூரிய பகவான் சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி தைரிய வீரியஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி சுகஸ்தனத்தில் இருந்த சுக்கிரன் பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேலை, கல்வி தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு, வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டு. உங்கள் பணிகளில் மும்முரமாக செயல்படுவீர்கள். கல்வி தொடர்பாக இருந்த தடைகள், பண பிரச்சனை தீரும். படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். இக்கட்டான சூழ்நிலையை கடந்து கல்வியின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொறுப்புகளையும் நிறைவேற்ற முடியும். உங்கள் செயலுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். காதல் விஷயத்தில் துணையின் புரிதல் சிறப்பாக இருக்கும். அன்பு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் துணையின் எண்ணங்களை மதித்து நடக்க வேண்டும். நிதிநிலை சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வருமானம் பெருக்க போராடுவீர்கள். நிதி சவால்களையும் எதிர்கொள்ள திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தம், தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது பரபரப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற பல பெரிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். அதே நேரத்தில் திடீரென்று பல பொறுப்புகளையும் சுமக்க நேரிடும். முதல் பாதியை விட பிற்பாதி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை நிறைவேற்ற நேரம் போதாமலும் போகலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் பணம், நிதி நிலைமை மிகவும் நன்றாகவே இருக்கிறது. மாதம் முழுவதுமே பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படாது. இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தொடர்பாக பொறுப்புகளை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும் சிறந்த முறையில் கவனித்துக் கொள்வீர்கள். மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் உடல்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கும் விஷயமாக மாறலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை உறவுகளில் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம். ஏற்கனவே இருக்கும் காதல் உறவில் தீவிரம் இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தீவிரமான மாற்றங்களை செய்ய முயற்சிப்பீர்கள். இருப்பினும் மாத இறுதியில் உங்கள் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு சில விஷயங்களை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை பின்பற்றக்கூடாது. வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தவறுதலாக கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையை மற்றவர்களுக்கு விட்டு விடாதீர்கள். உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டி இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் உடல் நலம், உறவுகளில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சில தவறான புரிதல்களால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது. சூரிய பகவான் உங்கள் வாழ்வில் பல புதிய நம்பிக்கையை உண்டாக்க போகிறார். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலையும் முடிவிற்கு வரும். சட்ட சிக்கலில் இருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அங்கு இருக்கின்ற குரு பகவானால் குரு மங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும்.
உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும். பொன் பொருள் சேரும். பொருளாதார நிலை உயரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 14. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 5 மற்றும் 9. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். சம்பாதிப்பதில் கவனம் செல்லும். தொழிலில் இருந்த தடயம் விலகும். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரியன் ஆட்சியாவதால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும். பிறரால் செய்ய முடியாதவற்றையும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குரு பகவானால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தாய் வழி உறவுகளால் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்த எதிர்ப்பு நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரக்கூடிய வேலை, செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்த கணவரின் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பொன் பொருள் சேரும். சிறு வியாபாரிகள் உழைப்பாளிகள் நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 14, செப்டம்பர் 15. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 5 மற்றும் 13. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேலைகளில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படலாம். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனை மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலுமே நிம்மதி உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உற்சாகமாக செயல்படும் நிலை ஏற்படும். தடைப்பட்டு இருந்த வேலை நடைபெறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனையால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்வார்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக செய்யுங்கள். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 15. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 5, 12 மற்றும் 14. மேலும் இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று விநாயகர் சதுர்த்தியாகும். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதிகள் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி. அந்த வகையில் இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளை வீட்டை நன்றாக சுத்தம் செய்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று கடைகளில் வாங்கிய அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையை பூஜை அறைக்கு கொண்டு வந்து பூஜை செய்யலாம். 7ஆம் தேதி வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மதியம் 1 மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும். காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை ராகு காலமும், மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டமும் வருவதால் அந்த நேரத்தில் வழிபடாமல் இருப்பதும் நல்லது. பூஜை செய்வதற்கு ஏதுவாக விநாயகர் சிலைக்கு முன்பு வாழை இலை வைக்க வேண்டும். வாழை இலையில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். பிறகு விநாயகருக்கு பிடித்த உணவுகளான சுண்டல், கொழுக்கட்டை, பால், தயிர், தேன், அவல் போன்றவற்றை வைக்கலாம். இவை அனைத்தும் வைக்க இயலாதவர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தாலே போதுமானது. மாதுளை, வாழைப்பழம், விளாம்பழம் ஆகியவற்றை வைக்கலாம்.
மேலும் விநாயகருக்கு உகந்த மாலையாக கருதப்படும் எருக்கம் பூவால் ஆன மாலையை அணிவிக்க வேண்டும். மாலை அணிவித்து படையலிட்ட பிறகு தீபாரதனை காட்டி விநாயகரை வணங்க வேண்டும். பின்னர் பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவர்களுக்கும் வழங்க வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.